ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபாதர் டு ஹிஸ் சன் போயமோட ERC கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தார், அவருக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இந்த லெசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்து அவரோட பையன்கிட்ட வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்கணும், எந்தெந்த ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு அவங்க பையன்கிட்ட. அதான் இந்த கடையோட தீம். சரிங்களா? இந்த ஆன்சரும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இந்த ஆன்சரில் வந்து நான் வந்து மோரல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். அந்த மோரல் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து படிச்சுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம படிக்கிறோம். ஒரே ஒரு ஆன்சர் படிச்சுட்டு நம்ம வந்து வர கொஷினுக்கு எல்லாமே நம்ம அட்டென்ட் பண்ணி வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக என்னென்னா பார்க்குறவங்க வந்து இன்னும் பையன் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம இந்த மாரல்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்ம எழுதணும்னா கொஞ்சம் அதிகமாக பையன் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாரல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் டெவலப் பண்ணி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எழுதினீங்கன்னா மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். சொன்ன மாதிரி அந்த போயிட்டு வந்து ஒரு லைனில் அப்படியே சென்டென்ஸாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நல்ல விஷயம். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் விஷயம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறம் வந்து போர்ஷன் ரெடியூஸ் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நடக்குன்னு பார்த்தோம்னா என்னது டேட்டை வந்து தள்ளி வைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து கவலைப்படாதீங்க யாரும், அதை பற்றி நினச்சிட்டே இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கோங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க, டிப்ரெஸ்ஸாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், இங்கே உங்கள் ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் கொடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிலபஸ் அது. நீங்கள் அதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க சாப்டர்ஸ் வந்து அதில் சில 4 லெசன் 3 லெசன் இருக்கும்ல, அந்த லெசன் நல்லா கவர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த சாப்டர்ஸில் சில கொஷின்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு 70-75% மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி யோசிங்க. போர்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போஸ்ட்பேன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா பசங்க வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக இல்லாத போது எக்ஸாம் வச்சா நிறைய லாஸ் வந்து அவங்களுக்கு தான் ஏற்படும். ஏன்னா வந்து எத்தனை லட்சம்னா 26 லட்சமாக என்னமோ அவர் சொன்னார். அவ்வளோ லட்சம் பசங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும்னா நிறையா செலவாகும். பசங்க படிக்காமல் ஒன்றுமே எழுத போகிறான்னு தெரிஞ்சாலே எக்ஸாமை வந்து போஸ்ட்பேன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதான் நான் சொல்ல வர்றது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்லாம் நான் அதில் தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.